அஞ்சுவது அஞ்சல் பேதமை. அஞ்சுவது அஞ்சல் அறிவுடைமை. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சாமல் இருப்பது அறிவற்றத்தனம். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவது அறிவுடையார் செயல். அதாவது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அதாவது திருவள்ளுவர் சொல்கிறது, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இது திருக்குறள். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சாமல் சென்று ஆபத்தில் மாட்டிக்கொள்வது அறிவற்றவன் செயல். அஞ்ச வேண்டியதற்கு யோசித்து அஞ்சி செயல்படுவது அறிவுடையார் செயல்னு சொல்கிறார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அது ஒரு கருத்து. அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், அது ஒரு கருத்து. அதுபோல் பெண்கள் வாழ்க்கையிலே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்சாமல் செயல்பட வேண்டிய நேரத்தில் அஞ்சாமல் செயல்பட வேண்டும். அதை வாழ்க்கையிலே இன்ப துன்பம் மேடு பள்ளம் எல்லாம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அந்த நிலையில் எந்த நேரத்திலும் மனம் தளராமல் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, துன்பம் வந்த நேரத்திலும் துயர் வந்த நேரத்திலும் இன்பம் துன்பம் ஏற்றம் தாழ்வு வறுமை செல்வம் என்ற நிலையிலே மனதை அடக்கி ஆசையின்றி சிந்தித்து அறிவு அற்றம் காக்கும் கருவி என்பார்கள். அதுபோல அறிவை பயன்படுத்தி அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்சாமல் செயல்பட்டு செய்ய வேண்டியதை செய்து சிறப்பாக வாழ வேண்டும். எதை துன்பம் வரும்போது துவண்டு விடாமல், இன்பம் வரும்போது இலகி விடாமல் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? வாழ்க்கையில் எத்தனையோ துயர்களை சந்திக்கிறோம். அந்த நேரத்திலெல்லாம் மனதை திடப்படுத்தி கொண்டு, வாழ பிறந்தவள் நீ கண்ணே, வாட்டம் உனக்கெதற்கு, ஆழ பிறந்தவள் நீ கண்ணே, அச்சம் உனக்கெதற்கு, சாதிக்க பிறந்தவள் நீ பெண்ணே, சங்கடம் உனக்கெதற்கு, கண்ணியமானவள் நீ பெண்ணே, கலக்கம் உனக்கெதற்கு, வீரத்தின் விலை நீளம் நீ பெண்ணே, வீண் பயம் உனக்கெதற்கு, கலைமகள் பிறப்பிடம் நீ பெண்ணே, கயமை உனக்கெதற்கு, சக்தியின் பிறப்பிடம் நீ பெண்ணே, சங்கடம் உனக்கெதற்கு, ஊக்கத்தின் உறைவிடம் நீ பெண்ணே, உன்மத்தம் உனக்கெதற்கு, பண்பின் உறைவிடம் நீ பெண்ணே, பாசத்தின் நிறை கூடம் நீ, அன்பின் பிறப்பிடம் நீ கண்ணே, அழகு சிலை வடிவே என்று சொல்லி எந்த நேரத்திலும் வாழ்க்கையிலே திடமான மனதோடு அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்சாமல் செயல்பட வேண்டிய இடத்திலே அஞ்சாமல் செயல்பட்டு இன்ப துன்பம் ஏற்றம் இறக்கம் எந்த நிலையிலும் சமநிலையோடு இன்பத்தை கண்டு இலகாமல் துன்பத்தை கண்டு துவளாமல் மடுத்தவாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்துன்னு திருவள்ளுவர் சொல்லார். துன்பம் மேடு பள்ளம் வரும்போது வண்டி இழுக்கின்ற மாடு முண்டி தன் கழுத்தை உடம்பை வளைத்து நெளித்து முயற்சி செய்து பள்ளத்திலிருந்து மேட்டிற்கு எப்படி பாரத்தை இழுத்து செல்லுகிறது, அதுபோல் ஒரு பெண் இருக்க வேண்டும். அதோடு பெண் மட்டுமல்ல, ஆணும் மனதை அடக்கி ஒரு மனதோடு அக்கறையுடன் இருக்க வேண்டும். ஆணுக்கோர் நீதி பெண்ணுக்கோர் நீதி ஆகுமோ கேளையா, நீ ஆயிரம் ஆயிரம் சாத்திரம் படைத்தும் அறிவே இல்லையா, மானத்தை காக்கணும் மாதர்கள் என்றால் ஆண்களும் அதுபோலே
மனதை அடக்கி ஒரு மனதோடு வாழணும் மண்மேலே என்று சொல்லி, பெண்ணுக்கு உரிமை வேண்டும், தைரியம் வேண்டும், சமநிலை வேண்டும். ஆனால் இப்படி கண்ட நேரத்தில் கண்டபடி சென்று ஆணவ கொலைக்கு ஆளாகாமல் பெண்கள் வாழ வேண்டும் எச்சரிக்கையோடு என்பது என்னுடைய கருத்து.